மக்களே இன்னைக்கு வந்து நம்ம வாழைக்கிழங்கு வாழைக்கிழங்கு செய்கிறோம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிழங்கு அந்த தண்ணி அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி அது பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த காமெடி பீஸுன்ற சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் ஆரோக்கியமானது, ரொம்ப நல்லது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லது. இப்போ அதை வந்து கட் பண்ணிட்டோம், பெருசாக கட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து பொடியாக கட் பண்ணோம். ரெண்டாக எடுத்துட்டு நாளாக வெட்டிட்டு இப்போ இதை பொரியல் மாதிரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும், பொடியாக கட் பண்ணணும். ஆமாம், சின்னசாக கட் பண்ணிட்டு அப்புறம் வேக வைக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழு ஷார்ப்பு சறுக்குன்னு வெட்டுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த கொஞ்சம் இருக்குது, அதை அறுத்துட்டு நெக்ஸ்ட் பொரியல் தான். கழிவாச்சு. இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவ போகிறோம். எல்லாம் க்ளீனாக சுத்தம் சோறு போடும், அதனால் க்ளீனாக கழுவுறோம். ஆமாம், ஒரு பக்கெட் தண்ணிலே எல்லாம் கழுவி எடுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இதை சாப்பிட்டா அப்படியே உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் ஓடிடணும், அந்த அளவுக்கு ஆரோக்கியம். இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, கிட்னிக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் சுத்தமாக கழுவியாச்சு. கழுவியானத்தை எட்டுன்னு போய் ஒரு குண்டால் போட்டு வேக வைக்கணும். பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும். பாருங்கள், சின்ன குண்டா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு மேலே வச்சுட்டுங்க அதை அப்படியே தள்ளி விட்டு இப்போ வேக வைக்கணும். நல்லா வெந்துட்டு அந்த நாரெல்லாம் கொஞ்சம் எடுத்து அப்புறம் சாப்பிட்லாம். அவளே வீடியோ முடிஞ்சிருச்சு. லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அரே நீ அப்பா